துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நல்ல பெயரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கெடுக்க முயன்றவர்கள் யார் தெரியுமா? சமூகத்தில் கௌரவமாகவும் நேர்மையாகவும் யாருக்கும் துரோகம் நினைக்காமலும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த துலாம் ராசியான உங்களின் ஒரு தாரக மந்திரமாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். யாருக்கும் எந்த விதமான ஒரு தீங்கையும் செய்யக்கூடாது, அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணங்கள் மற்றவர்களுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களின் 10ஆம் இடமாகிய கீர்த்தி அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகவோ அல்லது அசுப கிரகங்களோ அமரும் பொழுது நீங்கள் வாழக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுடைய நல்ல பெயரை கெடுக்க என்றே ஒரு கூட்டமானது கிளம்பிக் கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு கூட்டங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். நீங்கள் செய்யாத தவறுக்கு உங்களை பொறுப்பாக்குவது, உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்புவது, உங்களின் ஒழுக்கத்தின் மீது சேற்றவாரி இறைப்பது என்று அவர்கள் செய்த சதி திட்டங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, பின் ஏன் எனக்கு இந்த ஒரு அவச்சொல்லானது என் மீது படிக்கிறது? இந்த உலகத்தில் நேர்மையாக இருப்பதற்கு இதுதான் பரிசா என்று இறைவனிடம் முறையிட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல உண்டு. ஆனால் நீங்கள் அழுதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நாட்கள் பார்த்து விட்டீர்கள். சில நபர்கள் உங்களுக்கு செய்த சில சதிகளும், சில நபர்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நண்பர்கள் போல வந்து துரோகிகளாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனதும் உங்களால மறக்க முடியாத ஒரு விஷயத்தை நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அதை நீங்கள் இன்னும் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதை இன்னும் உடைத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவோ விளக்கியும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் அந்த பொய் பிரசாரங்களை நம்பி உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த பொழுது உங்களுடைய நெஞ்சங்கள் துடித்த துடிப்பு அநியாயமாக உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொல்லின் கொடூர ஒரு வெளிப்பாடாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. அதை இன்னமும் நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் சொத்து பிரச்சனையால் ஏற்பட்ட ஒரு தூரங்கள். பூமிக்காரகன் செவ்வாயும் 4ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பூர்வீக சொத்துக்களாலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களாலேயோ பெரும் ஒரு மன உளைச்சலும் உறவுக்குள் பிரிவும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு பிரிவையும் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனதார நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பணமும் சொத்தும் இன்று வரும், நாளை போகும். உடன் பிறந்த பாசம் முக்கியம் என்று நீங்கள் நினைத்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். ஆனால் உங்களோடு பிறந்த வளர்ந்தவர்களை சொத்துக்காக உங்களை ஒரு துரும்பாக கூட மதிக்காமல் தூக்கி எறிந்த போது நிலத்தை விட மனிதர்களின் சுயரூபம் உங்களுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை கொடுக்காமல் ஏமாற்றியது மட்டுமின்றி அதற்காக உச்ச நீதிமன்ற படிக்கட்டை ஏற வைத்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இவர்கள் இந்த ஒரு செயலை செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் மனதார எத்தனையோ நாட்கள் நீங்க நினைத்தீங்க. ஆனா உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்த தவறுகளையும் அதுவும் நீங்கள் தெரியாமத்தான் செய்திருப்பீங்க. நீங்க செய்த தவறுகளையும் செய்யாத தவறுகளையும் இவர்கள் தான் செய்தார்கள் என்று உங்கள் மீது ஒரு பழி சொல்லையும் தேவையில்லாத குற்றங்களையும் உங்கள் மீது வைத்த நபர்கள் இன்னும் எத்தனையோ நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பஞ்சாயத்து என்ற பெயரில் உங்களை அவமானப்படுத்திய நபர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். சொத்துக்காகவா இந்த உறவுகள் என்னோடு இத்தனை காலம் பழகியது என்று நீங்கள் உணர்ந்த கணத்தில் அந்த சொத்தின் மீதே உங்களுக்கு வெறுப்பு என்பது வந்திருக்கும். சொத்து தகராறு உங்களை பண ரீதியாக பாதித்ததை விட உங்களின் இரத்த பந்தங்களை உங்களிடம் நிரந்தரமாக தூரமாக்கி உங்களை தனிமரமாக நிறுத்திய வடு என்றும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆறாமல் நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனா என்னுடைய உடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் சொத்துக்காக இந்த ஒரு செயல்களை செய்து விட்டார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விஷயங்கள் தோன்றியிருக்கும். அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்குங்க.
நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக மாறுவாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்த குழந்தைகள் இந்த ஒரு நேரம் முதல் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். நீங்கள் எது சொன்னாலும் அது நம்முடைய நன்மைகளுக்காகத்தான் என்பதை இந்த ஒரு நாளில் நிச்சயமாக புரிந்து கொள்வாங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறி எல்லாமே நல்லதாகவே நடந்து நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கவா ஆரம்பிக்கும். அந்த விதமான எல்லா விதமான காரியங்களிலும் போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான விஷயங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள் உண்டாகி இன்னும் நல்ல விதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரக்கூடிய நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நீங்கள் தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாகவோ வெளியூர்களுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால் அதனால் போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நிச்சயமாக நடக்கும். சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் கிடைத்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உண்டாகி இன்னும் நல்லதும் நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காரியங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. அந்த ஒரு நேரத்தையும் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். புதிய வருமான வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் இடம் வலுவடைவதால் துலாம் ராசிக்கு ஒற்றை வருமானம் மாறி பல வழிகளில் இருந்தும் பணம் கொட்டப் போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய முதன்மை தொழில் அல்லது வேலையை தாண்டி பகுதி நேர தொழில்கள், கமிஷன், கன்சல்டிங் அல்லது ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் போன்ற முதலீட்டுகள் மூலம் அனாயாசமான லாபங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு கையில் பணமும் தங்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இங்கிருந்தாலும் நமக்கு எப்படி பணம் வரும் என்று நீங்கள் வியக்கும் அளவிற்கு புதிய வருமான பாதைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள திறக்கும். உங்களின் திறமைக்கு உலகளாவிய அங்கீகாரங்கள் கிடைத்து அதன் மூலமும் ராயல்டி போன்ற வருமானங்கள் வரத் தொடங்கிவிடும். கையில் எப்போதும் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் தேவைகள் அனைத்தையும் சொகுசாக நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். வறுமையானது ஒளிந்து நீங்கள் கொடுக்கும் கையாக மாறப்போகும் அற்புதமான யோக காலம் உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வீண் பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும். 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்த கிரக குழப்பங்கள் நீங்குவதால் உங்களை சூழ்ந்திருந்த அத்தனை வீண் வம்புகளும் வழக்குகளும் தேவையில்லாத கோர்ட்டு ஸ்டேஷன் வளச்சல்களும் முற்றிலுமாக முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் செய்யாத தவறுக்காக உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழிச்சொற்கள் யாவும் பொய்த்து இப்பொழுது உங்களுடைய பக்கம் நியாயங்கள் கிடைக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பிரச்சனையால் ஏற்பட்ட ஒரு தூரங்கள். பூமிக்காரகன் செவ்வாயும் 4ஆம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பூர்வீக சொத்துக்களாலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களாலேயோ பெரும் ஒரு மன உளைச்சலும் உறவுக்குள் பிரிவும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு பிரிவையும் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனதார நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பணமும் சொத்தும் இன்று வரும் நாளை போகும். உடன் பிறந்த பாசம் முக்கியம் என்று நீங்கள் நினைத்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். ஆனால் உங்களோடு பிறந்த வளர்ந்தவர்களை சொத்துக்காக உங்களை ஒரு துரும்பாக கூட மதிக்காமல் தூக்கி எறிந்த போது நிலத்தை விட மனிதர்களின் சுயரூபம் உங்களுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை கொடுக்காமல் ஏமாற்றியது மட்டுமின்றி அதற்காக
உச்ச நீதிமன்ற படிக்கட்டை ஏற வைத்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இவர்கள் இந்த ஒரு செயலை செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் மனதார எத்தனையோ நாட்கள் நீங்க நினைத்தீங்க. ஆனா உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்த தவறுகளையும், அதுவும் நீங்கள் தெரியாமத்தான் செய்திருப்பீங்க. நீங்க செய்த தவறுகளையும் செய்யாத தவறுகளையும் இவர்கள் தான் செய்தார்கள் என்று உங்கள் மீது ஒரு பழிச்சொல்லையும் தேவையில்லாத குற்றங்களையும் உங்கள் மீது வைத்த நபர்கள் இன்னும் எத்தனையோ நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பஞ்சாயத்து என்ற பெயரில் உங்களை அவமானப்படுத்திய நபர்களும் அவர்களுமாகத்தான் இருப்பார்கள். சொத்துக்காகவா இந்த உறவுகள் என்னோடு இத்தனை காலம் பழகியது என்று நீங்கள் உணர்ந்த கணத்தில் அந்த சொத்தின் மீதே உங்களுக்கு வெறுப்பு என்பது வந்திருக்கும். சொத்து தகராறு உங்களை பண ரீதியாக பாதித்ததை விட உங்களின் இரத்த பந்தங்களை உங்களிடம் நிரந்தரமாக தூரமாக்கி உங்களை தனிமரமாக நிறுத்திய வடு என்றும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆறாமல் நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனா என்னுடைய உடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் சொத்துக்காக இந்த ஒரு செயல்களை செய்து விட்டார்களே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விஷயங்கள் தோன்றியிருக்கும். அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்குங்க. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக மாறுவாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருந்த குழந்தைகள் இந்த ஒரு நேரம் முதல் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். நீங்கள் எது சொன்னாலும் அது நம்முடைய நன்மைகளுக்காகத்தான் என்பதை இந்த ஒரு நாளில் நிச்சயமாக புரிந்து கொள்வாங்க. சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறி எல்லாமே நல்லதாகவே நடந்து நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கவா ஆரம்பிக்கும். அந்த விதமான எல்லா விதமான காரியங்களிலும் போதுமான அளவுக்கு நல்லதும் நல்ல விதமான விஷயங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள் உண்டாகி இன்னும் நல்ல விதமான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கைகூடி வரக்கூடிய நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. வெளியூர் பயணங்களால் நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். நீங்கள் தொழில் சம்பந்தமாகவோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாகவோ வெளியூர்களுக்கு நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால் அதனால் போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நிச்சயமாக நடக்கும். சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் கிடைத்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் உண்டாகி இன்னும் நல்லதும் நல்ல விதமான விஷயங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காரியங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. அந்த ஒரு நேரத்தையும் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். புதிய வருமான வாய்ப்புகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் இடம் வலுவடைவதால் துலாம் ராசிக்கு ஒற்றை வருமானம் மாறி பல வழிகளில் இருந்தும் பணம் கொட்டப் போகிறது. நீங்கள் செய்யக்கூடிய முதன்மை தொழில் அல்லது வேலையை தாண்டி பகுதி நேர தொழில்கள், கமிஷன், கன்சல்டிங் அல்லது ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் போன்ற முதலீட்டுகள் மூலம் அனாயாசமான லாபங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு கையில் பணமும் தங்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இங்கிருந்தாலும் நமக்கு எப்படி பணம் வரும் என்று நீங்கள் வியக்கும் அளவிற்கு புதிய வருமான பாதைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள திறக்கும். உங்களின் திறமைக்கு உலகளாவிய அங்கீகாரங்கள் கிடைத்து அதன் மூலமும் ராயல்டி போன்ற வருமானங்கள் வரத் தொடங்கிவிடும். கையில் எப்போதும் பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் தேவைகள் அனைத்தையும் சொகுசாக நீங்கள்